வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாங்க ரூபி ஜுவல்லர்ஸால பாதிக்கப்பட்ட மக்கள். நாங்க எல்லாருமே குறைஞ்ச அமௌண்ட்டுக்காக பெரிய அமௌண்ட்ல நகையை கொடுத்துருக்கோம். அதுக்கு வேண்டிய பணத்தையும் செலுத்திட்டோம். அதுக்கு வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. 2019 இருந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஆர்டரும் வந்துச்சு. இப்ப லாஸ்டா போட்ட ஆர்டரும் எல்லா நகையும் ரிகவர் பண்ண சொல்லிட்டாங்க. அது ரிகவர் பண்ணாத EOW ஆபீஸ்க்கு காவல்துறை மேல எங்களோட விஷயங்களை கொஞ்சம் துரிதமா எடுத்து எங்களுக்கு நகை திருப்பி மீட்டு கிடக்கிறதுக்காக நாங்க இந்த போராட்டத்துல நாங்க இருந்துட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணுமே எங்களுக்கு வேண்டாம். கோர்ட் ஆர்டர் மதிச்சு அந்த ஆர்டர் பிரகாரமா எங்களுக்கு கேஸ் நடந்துச்சு. இந்நேரம் எங்களுக்கு முடிஞ்சிருக்கும். கோர்ட் ஆர்டர் நல்லா போட்டிருக்காங்க. ஜட்மெண்ட் வந்த மணிக்கு தான் இருக்கு. ஆனா எந்த விஷயமும் கொஞ்சம் கூட மூவ் ஆகல எங்களுக்கு. இதுதான் பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு. கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணா எங்களுக்கு போதும். ஒரே விஷயம், ஒரே லைன்ல நாங்க சொல்லணும்னா கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணி அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மீட்டு கொண்டா போதும். காவல்துறை மக்களின் நண்பன். அந்த நண்பன் கிட்ட நாங்க கேட்கிற உதவி இதுதான். ஒவ்வொருத்தரும் கிட்ட எங்க ஃபேமிலி பறக்குமே 100 பவுன் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே வச்சது பார்த்தா 100 பவுன் கிட்ட நகை இருக்கு. அதுக்கு வேண்டிய பணத்தையும் நாங்க செலுத்திட்டோம். நாங்க வட்டி இல்லன்ற ஒரு காரணத்துக்காக அதான் சொல்லல, பெரிய அமௌண்ட் கொடுத்து நாங்க எழுதிருக்கோம். மத்த கேஸை விட இதை ஒப்பிட்டு செய்யாதீங்க. இது எங்க கேஸ் நாங்க பாவப்பட்ட மக்கள். இஸ்லாத்துல வட்டி ஹராம்ன்ற கணக்குக்காக நாங்க ஒரு பவுன் நகையை கொடுத்து 10,000 வாங்கியிருக்கோம். மத்தவங்க ஷேர் கிடைக்கட்டும்னு 1 லட்சம் போட்டு 10,000 20,000 மாசம் வட்டியா வாங்குவாங்க, ஷேர்ஸ் வாங்குவாங்க. அந்த கேஸ் இந்த கேஸுக்கு டோட்டலி டிஃபரெண்ட். இது நல்ல ஒரு பொறுமையா யோசனை பண்ணி பார்த்தா கஷ்டத்துக்கும் படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்காக நாங்க வச்சிருக்கோம். இது நாங்க ரூபி ஜுவல்லர்ஸ்ல இருந்து ஏமாத்தப்பட்டவங்க எல்லாமே முஸ்லீம் மக்கள் தான். 3000 மக்கள் இருக்காங்க. இதுல ஏமாத்தினவர் ஹிப்சுர் ரஹ்மான், சையத் அனிசுர் ரஹ்மான் 2 பேரு. சரிங்களா, எங்களுக்கு கம்மி வட்டியில, அதாவது வட்டியே இல்லாம நாங்க நகைக்கு பைசா தரோன்றதுனாலதான் நாங்க அது போய் வாங்கினோம். 2019 இது பண்ணாங்க. சோ அப்ப எங்களை ஏமாத்திட்டு அவர் ஓடிட்டாரு. லைக் நாங்க எல்லா பணத்தையும் கட்டிட்டதுக்கு அப்புறமா கூட அவர் ஓடி போயிட்டாரு. இப்ப எங்களுக்கு என்ன வேணும்ன்றதுன்னா, குற்றவாளியும் முன்னாடி இருக்கிறாரு. நகை ஃப்ரீஸ் கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னது, கோர்ட்ல சொன்னது எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா EOW கொஞ்சம் எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அதற்கான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல எங்களுக்கு அந்த ஃப்ரீஸ்ட் அமௌண்ட் எல்லாமே கோல்டு எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே பங்கிட்டு தர முடியும். அது EOW மனசு வைத்தால் கண்டிப்பாக செய்ய முடியும். எங்களோட நகை எல்லாமே முத்தூட் பைனான்ஸ், ஆஷா ஜெயின், CP ஜெயின், அப்புறமா கேத்தலிக் பேங்க், இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. நிறைய பான் புரோக்கர்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கு. சோ அந்த நகை நாங்க வேற எதுவுமே கேட்கல. அந்த நகையெல்லாம் ஹானரபிள் கிருஷ்ணன் ராமசாமிஜி எங்களுக்கு என்ன சொன்னாருன்னா, ஆர்டரும் போட்டாரு, ஃப்ரீஸ் பண்ணி எங்களை அந்த நகையெல்லாம் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கறதுக்காக ஆர்டரும் கொடுத்தாச்சு. ஆனாலும் EOW அதை செய்யாம மறுத்துட்டு இருக்காங்க, அலக்கடிக்கிறாங்க எங்களை. இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முன்னாடியே இதே மாதிரி நாங்க நின்றோம். அப்ப என்ன சொன்னாங்க, 1 மாசத்துல எங்களுக்கு குற்றச்சாட்டு, அந்த சார்ஜ் ஃபைல் அப்படின்றது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. குற்றவாளி இப்பவும் குற்றவாளி முன்னாடி இருந்து கூட அவங்களால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் எங்களுக்கு அந்த நகை எல்லாமே இருக்கு. ஆனா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு EOW ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.